ஓகே, அடுத்த லெசன் ஆரம்பிக்கிறேன். மூவிங் சார்ஜ். ஓகேயா? இந்த லெசனோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 செக்ஷனாக இதை நம்ம பிரிக்கலாம். மூணுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படிங்கிறது பயட் சாவர்ட் லா. அதில் அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, அதில் 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட். அடுத்த பார்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு சார்ஜ் மூவ் ஆகும்போது வரக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் கியூ. இது 2வது பார்ட். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர். அப்புறம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை கரண்ட் லூப். அதுக்கப்புறம் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இது 3வது பார்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30 கொஸ்டின் வந்திருக்கும். இந்த பார்ட்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின், அப்படி ஒரு 90 கொஸ்டின் வந்திருக்கும். இதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். ரொம்ப உற்சாகமாக நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா படிக்கணும். ரைட். ஸோ லெசன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. இப்போ ஆர்ஸ்டெட் அப்படின்னு ஒரு டீச்சர் ஒரு ஒயரில் கரண்ட் போச்சு அப்படின்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மேக்னெட்டை நீ நூலில் கட்டி தொங்க விட்டன்னா அது நார்த்து சவுத் டைரக்ஷனில் நிற்கும். பிகாஸ் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பக்கத்தில் ஏதாவது ஒரு மேக்னெட்டை கொண்டு போனால் மட்டும்தான் இது டில்ட் ஆகும். பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை எடுத்துகிட்டு போனோம்னா டில்ட் ஆகும். அதர்வைஸ் இது நார்த்து சவுத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேட்டரியிலேருந்து கரண்ட் போகிறதுக்கு சுவிட்ச் இங்கே இருக்குது. இப்போ இவங்க சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் போகுது. அப்போ இந்த காம்பஸ் பாக்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ். ஒரு மேக்னெட் இருக்கு, அது ஒரு ஷார்ப் பின் மேலே இருக்கும். ஸோ தட் இட் கேன் ஈஸிலி ரொட்டேட். அது மாதிரி இருக்கும். அது ஒரு சர்க்குலர் டயல் இருக்கு. இந்த மேக்னெட் இப்படி இருக்கு. இதில் ஒரு பாயிண்டர் இப்படி இருக்கு. இதில் இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இது மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க நார்த் அப்படிங்கிறது. ஸோ இது அந்த நார்த் சவுத் டைரக்ஷனில் நிற்கும். நார்த் சவுத் டைரக்ஷனில் இது மேக்னெட் நிற்கும். அதனால இந்த பாயிண்டர் இப்படி காமிக்கும் 0 0 அப்படின்னு அதில் மார்க் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் எப்போ டில்ட் ஆகும்? நம்ம ஒரு மேக்னெட்டை கொண்டு போனோம்னா டில்ட் ஆகும். ரைட்டா? மேக்னெட்டை கொண்டு போகலன்னா அது நார்த் சவுத்தில் தான் இருக்கும். ஓகே. ஆனால் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு பக்கத்தில் கொண்டு போனால் அந்த காம்பஸ் பாக்ஸோட நீடில் டில்ட் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, நார்த்து சவுத்தில் தான் இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கரண்ட் போகிற காரணத்தினால டில்ட் ஆகுது. அப்படிங்கிறது தான் இவர் கண்டுபிடிச்சார். அதனால இதை சுற்றி ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதனால தான் அது அப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்? இப்போ a current carrying conductor is associated with the magnetic field surrounding the conductor. இதை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஹார்ட்போர்டு. ஓகே, நம்ம பரீட்சை எழுதுறதுக்கு எக்ஸாம் ரைட்டிங் பேட், அதில் ஒரு ஹோல் ஒன்று போட்டு அதில் ஒரு ஒயர் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? இது ஒரு அட்டை, அது வழியாக தான் இந்த ஒயர் வருது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல், இந்த ஒயரில் கரண்ட் வரும், அதை இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் நெகட்டிவுக்கு வருது. இரும்பு தூள்லாம் இதில் நம்ம தூவி விடுறோம். அயர்ன் ஃபில்லிங்ஸ், இரும்பு தூள்.
இந்த ஹார்ட்போர்டில் இரும்பு தூள்லாம் இருக்குது. நம்ம இந்த அட்டையை எடுத்துக்கிறோம், இரும்பு தூள்லாம் அதில் தூவி இருக்கோம். இந்த ஒயர் இது வழியாக வருது, பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதில் கரண்ட்டு போகுது. இந்த அட்டையை அப்படி டேப் பண்ணுறோம். அப்படி டேப் பண்ணோன்னா உடனே இதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் ஆகுது, அழகாக சர்க்குலர் ஃபார்மில் அரேஞ்ச் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதான் காரணம். அதாவது ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைவோம். எப்படி வரைவோம்? ஒரு டேபிள், ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர், ஒரு மேக்னெட் நூலில் கட்டி தொங்க விடுறோம். அப்படியே கொண்டு வரோம், நூலை கீழே இறக்குறோம், கீழே இறக்குறோம், கீழே இறக்குறோம். அப்படியே டேபிள் மேலே வந்து மேக்னெட்டு உட்காந்துருச்சு. ஏன் கையால் எடுத்து வைக்கக்கூடாது சார் அப்படின்னா, கையால் எடுத்து வச்சா கரெக்டாக நார்த்து சவுத்தில் வைக்க மாட்டோம், கோணலாக வச்சுருவோம். அதனால் அதை நூலில் கட்டி அப்படியே இறக்கணும் கீழே. அப்படியே பேராசூட்லேருந்து ஒருத்தர் குதிக்கிற மாதிரி இறக்கிக்கிட்டே வந்து டேபிளில் வைக்கும்போது கரெக்டாக நார்த்து சவுத்தில் இருக்கும். அந்த சார்ட் பேப்பர் இருக்குது, டேபிள் இருக்குது. இப்போ இரும்பு தூள் பட்டறையில் கிடைக்கும், லேத்து பட்டறையில் இரும்பு தூள்லாம் அப்படி தூவி வச்சுருக்கோம். இப்போ டேபிளை லைட்டாக டேப் பண்ணோம்னா அந்த தூள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இது மேக்னெட். ஸோ நம்ம நிறைய இரும்பு தூளை தூவி வச்சோம். ஓகே, அப்படி நிறைய இரும்பு தூள்லாம் தூவி வச்சிருக்கோம். இது இப்போ இந்த டேபிளை டேப் தட்டுறோம். தட்டும்போது இந்த தூள்லாம் என்ன பண்ணும்னா இப்படி அரேஞ்ச் ஆகும், இப்படி ஒரு ஷேப்பை வந்து அரேஞ்ச் ஆகும். இது என்னடா ஒரு மாதிரியான ஒரு ஷேப் இது காமிக்குதே அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை தான் நம்ம வந்து த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் திஸ் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ இது ஏற்கனவே ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைகிறதுக்கு நம்ம பயன்படுத்தின டெக்னிக் தான் அது. அதை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த ஒயரில் கரண்ட்டு போகும்போது இதை தட்டினோன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதோட டைரக்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த காம்பஸ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பேசுகிறோம் இல்லையா, அந்த காம்பஸ் பாக்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா அந்த காம்பஸ் பாக்ஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இப்படி ஒரு டைரக்ஷனை காமிக்குது. இங்கே கொண்டாந்து வச்சா இப்படி காமிக்குது, இங்கே கொண்டாந்து வச்சா இப்படி, இங்கே கொண்டாந்து வச்சா இப்படி காமிக்குது. அதாவது இந்த சர்க்கிள் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், அது ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே, கரண்ட் எப்படி போகுது? அப்வர்ட்ஸ், இந்த மாதிரி போகுது. கரண்ட் என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைன். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த டைரக்ஷனை மாற்றினா என்ன ஆகும் அப்படி யோசிக்கிறோம். சரியா? ஓகே, படத்தை வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ரஃபாக வரைஞ்சா கூட போதும். நம்ம ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்காம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுமேங்கிறதுக்காக தான் அந்த வேலையை கொடுக்குறேன். ரைட், இப்போ ஐ கண்டினியூ. இல்லை, பக்கத்திலே போடுறேன். பக்கத்திலே போட்டால் ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு. இப்போ டைரக்ஷனை மட்டும் மாற்றலாம். ஓகே, மாற்றுவோம். ஓகே, ஒயர் இருக்குது, கார்ட்போர்டு எடுத்துக்குவோம். ரைட், ஒரு ஹோல், இதில் திஸ் ஒயர் இஸ் கோயிங். ரைட், இப்போ பேட்டரியோட நெகட்டிவ், பாசிட்டிவ் இஸ் ஹியர், அப்படி கனெக்ட் பண்ணலாம். அப்போ கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இப்படி போய்கிட்டு இருக்கு கரண்டோட டைரக்ஷன். இப்போ நம்ம தூணை இரும்பு தூள்லாம் என்ன செய்யுது, நம்ம டேப் பண்ணால் அப்படின்னா மறுபடியும் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, த ஷேப் இஸ் சேம். அப்போ வந்து
இது மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸை கொண்டு வந்து இது என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம்னா த டைரக்ஷன் இஸ் லைக் திஸ். இங்கே போனால் இப்படி இருக்குது, இங்கே போனால் இப்படி வருது, இங்கே போனால் இப்படி வருது. ஸோ திஸ் இஸ் கிளாக் வைஸ். நமக்கு புரிஞ்சிருச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது கரண்ட்டு டவுன்வேர்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வருது. இப்போ கரண்ட் இப்படி அப்வேர்ட்ஸில் போகுது. இப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்று, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இது மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். அதாவது குழந்தை பையன் பிறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் செம்மையாக கணக்கு போடுவான்டான்னு. மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல், ரைட்? ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னா, கம்ப்ளீட் ஃபிசிக்ஸை நான் வந்து மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றி விடுவேன் அப்படின்னு சொன்னவர். அதை செஞ்சும் காமிச்சிருக்காரு. த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படியே கம்ப்ளீட் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் அந்த ஏரியாவை வந்து ஒரு 5 ஈக்குவேஷனில் எல்லா கான்செப்டையும் அப்படியே அடக்கிட்டாரு. அவர் தான் மேக்ஸ்வெல். ஓகே, மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல் என்பதை பயன்படுத்தலாம். ஓகே, அது என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வந்து டேபிளில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூவை கலட்டணும். ஸ்க்ரூ டிரைவர் வைப்பீங்க, ஸ்க்ரூவை கலட்டுறீங்க. அப்போ உங்கள் கை இப்படி திருப்போம், ஸ்க்ரூ வெளியில் வரும். புரியுதா? அப்போ இங்கே எப்படி இருக்குது, கை இப்படி திருப்புது, ஸ்க்ரூ வெளியில் வருது. ஸ்க்ரூ வெளியில் வருதே, அதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன். கை இப்படி சுற்றுதே, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுங்கிறது ஸ்க்ரூ டிரைவருடைய ரொட்டேஷன். ஸ்க்ரூ அப்படியே மேலே வருது, அது கரண்டோட டைரக்ஷன். சார் இங்கே கரெக்டாக வருமா சார் அப்படின்னா, சரிங்க, ஸ்க்ரூ கழட்டிட்டோமா, இப்போ புதுசாக ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ போட்டாச்சு, டைட் பண்ண போகிறோம். அப்போ கை இப்படி சுற்றுவோம். அப்போ ஸ்க்ரூ கீழே இறங்கும். அப்போ இந்த கை எப்படி சுற்றுறோம், நம்ம இந்த மாதிரி சுற்றுறோம், ஸ்க்ரூ கீழே இறங்குது. இதுதான் மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். சார் நான் இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரூவை கூட கலட்டினதும் இல்லை, போட்டதும் இல்லை சார், ஒன்றுமே புரியல சார் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகே, இது என்ன ரூல் அப்படின்னா, கரண்ட் போய்கிட்டு இருக்கு, அதை வந்து பிடிக்கணும். ஷாக் அடிச்சிரும்னு சொல்லக்கூடாது. கரண்ட் போயிட்டு இருக்கு, அந்த ஒயரை பிடிக்கணும். எப்படி? கட்டை விரலை கரண்டோட டைரக்ஷனில் வச்சு பிடிக்கணும். அப்போ கட்டை விரல் என்ன பண்ணுது, கரண்டோட டைரக்ஷனை காமிக்குது. இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் அப்படி பிடிக்குது இல்லை, அப்போ இந்த ஃபிங்கர்ஸ் என்ன செய்யுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை காமிக்குது. புரியுதா? கட்டை விரல் கரண்டோட டைரக்ஷனை காமிக்குது, இந்த விரல்கள் என்ன செய்யுதுங்க, இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதை காமிக்குது. இதுக்கு பேர் என்ன, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இதுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னா, இது டவுன்வேர்ட்ஸ், கரண்ட் கீழே போகுது, நான் கட்டை விரலை கீழே எப்படி வைக்கணும், ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி கட்டை விரல் எப்படி இருக்கணும், கீழே டவுன்வேர்ட்ஸ். இப்போ கை இந்த விரல்கள்லாம் இப்படி போய் இப்படி ரவுண்ட் அடிக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கட்டை விரல் கீழே போகுது, இது இப்படி வருது. கரெக்டாக இருக்கா? கட்டை விரல் கீழே போகுது, இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி வருது. இதுதான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ there is a connection between the direction of current and the direction of the magnetic field. When the direction of current changes, the direction of magnetic field changes. To remember how they are connected, you can either use Maxwell cork screw rule or the right hand thumb rule. Okay, அடுத்த விஷயத்துக்கு போறேன். எழுதிக்கிட்டீங்களா? அதை the strength of the magnetic field, அதை பற்றி இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, a current carrying conductor is associated with the magnetic field. current ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா magnetic field will be in the form of circle. ரைட். இப்போ கரண்ட் சர்க்கிளில் போனால் அப்போ என்ன, கரண்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிள் இருக்குது. கரண்ட் சர்க்குலர் ஃபார்மில் போனால் என்ன ஆகும்? ரைட், நம்ம கார்ட்போர்டு எடுக்கலாம், இதில் 2 ஹோல் போடலாம், இந்த ஒயரை கொண்டு வரலாம், பேட்டரியிலேருந்து ஒயரை கொண்டு வந்து இந்த ஹோல் வழியாக அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், சர்க்குலர் பாத்.
தென் உள்பக்கமாக எடுத்து இப்படி கொண்டு வரலாம். அப்போ ஒரு அட்டை இருக்குது, எக்ஸாம் ரைட்டிங் பேட் இருக்குது, பாதி வளையல், ஒரு வளையலில் ஒரு பாதி வச்சு இது மேலே வச்சா அது இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும்ல பாதி வளையல், அதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். அப்போ இங்கேருந்து வந்து கரண்ட் இதுக்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கரண்ட் இந்த ஒயரில் வருதா? எஸ். இங்கே வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, ஒரு ரவுண்ட் அடிச்சுது, ஒரு ரவுண்ட் அடிச்சு இதுக்குள்ளே போச்சு. ரைட். மறுபடியும் இரும்பு தூள்லாம் எடுத்து அதில் தூவிட்டு தட்டலாம். தட்டினா என்ன சார் ஷேப்பு கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் ஃபைண்ட் சர்க்கிள்ஸ் ஹியர். இந்த சர்க்கிள்ஸ் இந்த டைரக்ஷனில் இப்படி போய்கிட்டு இருக்கும். இது இந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் இப்படி இந்த டைரக்ஷனில் இப்படி போய்கிட்டு இருக்கும். சரி, இங்கே இருக்கக்கூடிய இரும்பு தூள்லாம் அந்த பக்கம் போச்சு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இரும்பு தூள்லாம் இங்கே வந்துச்சு. நடுவில் இருக்கிறது என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நடுவில் இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைனில் அரேஞ்ச் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் அரேஞ்ச் ஆகும், இப்படி போய்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி சுற்றுது. இதெல்லாம் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி சுற்றுது. ரைட்டா? இது நம்மளுடைய மேக்ஸ்வெல் கார்க்கு ஸ்க்ரூ ரூல் படி தான் இருக்கா? எஸ். இது எப்படி இருக்குங்க, ஸ்க்ரூ வெளியில் வருதுங்க, அப்போ இப்படி கலட்டுவோம். ஓகே, இது ஸ்க்ரூ உள்ள, கரண்ட் உள்ளே போகுது, ஸ்க்ரூ உள்ளே போகுதுங்க, இப்படி கலட்டுவோம். இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி இருக்கா? எஸ். இந்த விரலை இப்படி வச்சோம்னா இது இப்படி சுற்றுது, இந்த விரலை அப்படி டவுன்வர்ட்ஸ் வச்சோம்னா இப்படி சுற்றுது. இது இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே இந்த கட்சி டிஎம்கே, இதெல்லாம் ஏடிஎம்கே, நடுவில் இருக்கிறவங்க நோட்டா, இவங்க மட்டும் நேராக அப்படி போயிடுவாங்க. ஓகேயா? இப்போ இதெல்லாம் இதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். எதை எடுக்கிறோம்? சர்க்குலர் பாத்தில் கரண்ட் போகுது. ஓகே, அப்போ ஆக்சிஸில், இந்த ஆக்சிஸ் சென்டரில் இது எப்படி போயிட்டு இருக்குங்க அப்படின்னா, இது படத்தில் இப்படி போட்டிருக்கேன். ரைட்டிங் பரிச்சை அட்டை இப்படி இல்லை, இப்படி இருந்தால் இரும்பு தூள்லாம் கொட்டிடும், இது இப்படித்தான் இருக்கு. அப்போ அந்த ஆரோ மாதிரி போட்டிருக்கேனே, அது என்னது, இப்படி போய்கிட்டு இருக்கு உள்ள. அப்போ இங்கே இது போய்கிட்டு இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு போய்கிட்டு இருக்கு, ஆக்சிஸில் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்படி காமிக்கணும், அப்படி காமிக்கணும், போய்கிட்டு இருக்கு. அப்போ கரண்ட் இஸ் இன் தி clockwise direction, the magnetic field is going. ரைட்டா? இப்படி போயிட்டு இருக்கு. டைரக்ஷனை மாத்தினால் என்ன ஆகும்னா, current is in the anti clockwise direction அப்படின்னா magnetic field will be coming, வருது. இது என்ன, வருதுன்னா புள்ளி வைக்கிறீங்க, போகுதுன்னா ஒரு கிராஸ் போடுறீங்க. இது என்னது அப்படின்னா, இது ராமாயணம். என்ன சார் ராமாயணமா? ஆமாம். ராமர் அம்பு விடுவார். ராமர் என்ன அம்பு விடுறாருன்னா, ராவணன் மேலே அப்படி அம்பு விடுவார். அம்பு விட்டோன்னா அம்பு போய்கிட்டு இருக்கும், அம்பு போய்கிட்டே இருக்கு, யாரை நோக்கி, ராவணன் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ நான் தான் ராவணன், அம்பு இப்படி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஊசி, அந்த ஷார்ப், இது மட்டும் என் கணக்கு தெரியும். அப்போ வந்துக்கிட்டே இருக்கு டாட். ராமனுக்கு என்ன தெரியும்னா, அம்பு போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டு இருக்குன்னா என்ன தெரியும், இந்த ஃபெதர்ஸ் போய்கிட்டே இருக்கு. அப்போ the magnetic field is going inside அப்படின்னா கிராஸ் பண்ணும், magnetic field is coming up, coming towards you அப்படின்னா அப்படி போகணும். இது magnetic field, அது கரண்ட். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பேசின அந்த ரூல், ரைட் ஹேண்ட் தம் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இப்போ நான் என்ன பண்றேன், கரண்டோட டைரக்ஷன் இந்த ஃபிங்கர்ஸ் குறிக்குதுங்கிறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எது கொடுக்குது, தம் கொடுக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இது மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் இது கரண்ட்டு, இது கரண்ட்டாக இருந்தால் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுமே பொருந்தும். சரி, இதுக்கு நம்ம கரண்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படி இல்லை. கரண்டோட டைரக்ஷன் இந்த ஃபிங்கர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள. இங்கே பாரு, கரண்டோட டைரக்ஷன் இந்த ஃபிங்கர்ஸ், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எழுதிக்கலாம்.
சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கரண்டோட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எவ்வளவு இருக்கு அதை பார்க்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் என்ன அதை கண்டுபிடிச்சது யார்? பயர்ட் அண்ட் சாவர்ட். பயர்ட் ஒரு சயின்டிஸ்ட் பேர், சாவர்ட் ஒரு சயின்டிஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து பை கண்டக்டிங் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? பயர்ட் சாவர்ட் லா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரி, ஒரு ஒயர் போயிட்டு இருக்கு, அது என்ன ஷேப்பில் வேணாலும் போகலாம், சிக்ஸாக்காக போயிட்டு இருக்கு, ஓகே போகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த ஒயரில் கரண்ட் போகுதா? எஸ், போயிட்டு இருக்கு. a long wire, it carries current. இதில் வந்து ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஒயர் எடுக்கணும், அதுக்கு பேர் கரண்ட் எலிமெண்ட். கரண்ட்டுங்கிறது ஐ, அது ஒரு ஸ்கேலர். கரண்ட் எலிமெண்ட், கரண்ட் எலிமெண்ட் ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஒயர், that is current into that length. நான் எடுக்க போகிறது ஸ்மால் லெங்த் dl. this is a vector quantity. அதுக்கு டைரக்ஷன் என்னன்னா, டைரக்ஷன் ஆஃப் இதோட டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தான் கரண்ட் எலிமெண்டோட டைரக்ஷன். ஓகே, கரண்ட் எலிமெண்ட் நம்ம ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாமா? எஸ். இது வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் dl. dl is a small part of the wire. இந்த ஒயர்ல ஒரு சின்ன பகுதி. கரண்ட்டையும் அந்த லெங்த்தையும் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேரு கரண்ட் எலிமெண்ட். கரண்ட் அப்படின்னா ஆம்பியர் இஸ் a யூனிட், கரண்ட் எலிமெண்ட்னா ஆம்பியர் மீட்டர். கரண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆரோ போடலாம், கரண்ட்டுக்கு போடக்கூடாது, இது போடலாம். இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. த டைரக்ஷன் ஆஃப் திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட் டென்சிட்டி நான் சொல்லுவோம்ல, கரண்ட் டென்சிட்டி இஸ் a வெக்டர் குவான்டிட்டி. த டைரக்ஷன் ஆஃப் ஜே வெக்டர் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஐ. அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட்னால இதில் கரண்ட் போகுதா? எஸ், போயிட்டு இருக்கு. அதனால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குதா? கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது? ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு? டிபி. ஸோ டிபி அப்படிங்கிறது ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பிங்கிற பாயிண்ட்ல நமக்கு கிடைக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் டிஎல். ஓகே, இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த எலிமெண்ட்லேருந்து ஒரு கோடு போடலாம். ஓகே, போட்டோம். இது எவ்வளவு நீளம் இருக்கு? 6 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு. ரைட், இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? தீட்டா இருக்கு. இப்போ பயர்ட் சாவர்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, the small magnetic field because of the current element depends on the current. Definitely சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், கரண்டே போகல, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் எலிமெண்ட். இந்த லெங்த் கூட எடுத்தோம்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும், இந்த லெங்த் கம்மியாக எடுத்தோம்னா கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். ஓகே, இது பிசிக்ஸோட யூனிஃபிகேஷன் தியரி. ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வரும், நிறையா லெசன்ஸில் வரும். அது என்ன வருது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். நீங்கள் ரொம்ப தூரமாக போனீங்கன்னா இந்த கரண்ட்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு, பக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப தூரத்துக்கு போனால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அது எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் தீட்டா. அதாவது இந்த தீட்டாங்கிறது ஒரு 90 டிகிரியாக இருந்து அப்படி நேராக நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக கிடைக்கும். இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் தீட்டா. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வாட் இஸ் த பயர்ட்-சாவர்ட் லா அப்படின்னா, இட் இஸ் ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். The constant of proportionality வந்து mu naught by 4 pi. That is the constant of proportionality. Mu naught permeability of free space 4 pi into 10 power minus 7 Henry by meter. 4 pi into 10 power minus 7. ஓகே, அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அங்கே போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னா, டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படி கிடைக்கும்.
ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, Biot-Savart law அப்படிங்கிறது வந்து the magnetic field is directly proportional to current, directly proportional to the length of the element, inversely proportional to the square of the distance and proportional to sin theta. So mu naught by 4 pi is the constant of proportionality. So dB is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. Mu naught oda numerical value 4 pi into 10 power minus 7. Okay. இந்த தீட்டாவை நம்ம ஒருவேளை இப்படி மார்க் பண்ணால் தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. பிகாஸ் இந்த தீட்டாவை இங்கே போடாமல் இங்கே போட்டால் தப்பு கிடையாது. பிகாஸ் சைன் தீட்டானாலும் சைன் 180 மைனஸ் தீட்டானாலும் சமம். ஸோ இது தீட்டானா அது எவ்வளவு? 180 மைனஸ் தீட்டா. sin 180 minus theta is equal to sin theta. So நம்ம அந்த இடத்துல தீட்டாங்கிறத மார்க் பண்ணாலும் we will get the same answer. ஓகே, இப்போ Biot-Savart law அப்படிங்கிறது என்ன, அதில் நமக்கு கிடைச்ச ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஒயர் சும்மா ஆர்பிட்ரியாக அப்படி எடுத்துக்கிறோம். அந்த ஒயரில் நம்ம ஒரு 2 பாயிண்ட் பக்கத்தில் எடுக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, கொஞ்சம் தூரத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து டிஎல், இதில் போகிற கரண்ட் ஐ. ஸோ இங்கேருந்து நம்ம சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் போட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்திருக்கோம். அது இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வாட் இஸ் Biot-Savart law அப்படின்னா இட் இஸ் mu naught by 4 pi I current dl length of element sin theta divided by r square அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு வெக்டர் நோட்டேஷன் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. அப்போ dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் mu naught by 4 pi I dl வெக்டர் கிராஸ் r வெக்டர் by r cube அப்படின்னு சொல்லணும். இது வெக்டர் நோட்டேஷன். சார் என்ன சார் r பவர் 3ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். a cross b அப்படின்னா ab sin theta into n cap. you know this. அப்போ ஐடியல் abனா அது என்னது? மாடுலஸ் ஆஃப் a vector cross b vector அப்படின்னா modulus of a vector modulus of b vector sin theta into n cap. இது ab அப்படின்னு எழுதியிருக்கேன். சரி சார், அப்போ ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்ன? மேக்னிடியூட் ஆஃப் ஐடியல் வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர் sin theta into யூனிட் வெக்டர், அதோட டைரக்ஷனை குறிக்கிறது. மேக்னிடியூட் ஆஃப் ஐடியல் வெக்டர்னா என்ன? ஐடியல். இது ஆர் வெக்டருக்கு மேக்னிடியூட் ஆர், அப்புறம் சைன் தீட்டா, தென் யூனிட் வெக்டர் அப்படின்னு இதுக்கு வருது. ஓகே, இப்போ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னா இந்த யூனிட் வெக்டருக்கு மேக்னிடியூட் 1. தேர்ஃபோர் யூ வில் சே mod A mod B sin theta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதன் பிரகாரம் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஐடியல் கிராஸ் ஆர் வெக்டர்? வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி? அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த என் கேப்புக்கு யூனிட் வெக்டர், அதனால திஸ் இஸ் ஐடியல் ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ நியூமரேட்டரில் ஒரு ஆர் அதுவாகவே மேக்னிடியூட் எழுதும்போது வந்துடுது. இதுக்கு மேக்னிடியூடு எடுத்தோம்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேக்னிடியூட் எழுதுகிறேன் அப்படின்னா டிபி கிடைக்கும். மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டர் இஸ் டிபி. அந்த டிபி எவ்வளவு இருக்குது அப்படின்னா இது ஒரு நம்பர் μ0/4π வந்துடுது. இதுக்கு மேக்னிடியூட் போடும்போது இது வந்துடுது ஐடியல் ஆர் சைன் தீட்டா வந்துருக்கு. அப்போ கீழே r² இருக்கக்கூடாது, r⁻3 போடணும். அப்படி போட்டால் தான் இந்த ஆரை கேன்சல் பண்ண பிறகு r² வரும், இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, புரியுதா? எழுதிக்கலாம் எல்லாரும். கிராஸ் ப்ராடக்டில் எழுதும்போது டினாமினேட்டரில் பவர் வந்து ஏன் 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிக்கிங்க, நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் தி ஆர்பிட்ரி கண்டக்டர். இதில் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் we have taken. இங்கிருந்து ஒரு பாயிண்ட் P அப்படின்னு போனோம். இது டிஸ்டன்ஸ் R, இது தீட்டா, இதில் போகிற கரண்ட் I. அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு இது நம்ம பார்த்துருவோம். இப்போ டிபின்னு எழுதும்போது மேக்னிடியூடு மட்டும் எழுதும்போது μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை r² எழுதுகிறோம். வாட் இஸ் த வெக்டர் நோட்டேஷன் அப்படின்னு கேட்டால் ஒரு மெத்தட் இப்போ நான் சொன்னேன், ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் பை r³ அப்படின்னு போடணும். இன்னொரு மெத்தட் வந்து μ0/4π ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் போடாமல் r⁻ அப்படி போட்டால் கீழே பவர் r⁻3 போட வேண்டாம், r² போட்டால் போதும். ஏன்னா இங்கே r வெக்டர் போட்டிருக்கோம், இங்கே r⁻ போட்டிருக்கோம். r⁻ போடும்போது r² போடணும், r வெக்டர் போட்டால் r⁻3 போடணும். ஓகே, அது ஏன் அப்படின்னு பார்த்தலாமா? சரி, ரெண்டு பக்கம் மேக்னிடியூட் எடு. அந்த பக்கம் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டர் இஸ் டிபி. இந்த பக்கம் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா μ0/4π. இது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஐடியல், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர், ரைட்டா, இன்டு சைன் தீட்டா. எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டு எழுதுனா பெட்டர். ஓகே, திஸ் இஸ் ரிட்டன் லைக் திஸ். டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π A cross B modulus of A vector modulus of B vector sin theta by r⁻3. இது வந்து dB வெக்டர், அந்த n கேப் இருக்கு. இப்போ நம்ம மேக்னிடியூட் எடுக்கிறோம். மேக்னிடியூட் dB, இதுக்கு μ0/4π, இதுக்கு மேக்னிடியூட் ஐடியல், இதுக்கு மேக்னிடியூட் r, இது sin theta வந்துருச்சு. இதுக்கு மேக்னிடியூட் 1 டிவைடட் பை r⁻3. இதை கேன்சல் பண்ணினா you get the original formula. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் மாடுலஸ் ஆஃப் ஐடியல் வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஆர் கேப் அப்புறம் சைன் தீட்டா இன்டு என் கேப் டிவைடட் பை r². இதுதான் டிபி வெக்டர். சரி, வாட் இஸ் டிபி? வாட் இஸ் டிபி அப்படின்னா μ0/4π
இங்க ஐடியல் வெக்டர் மேக்னிடியூடுக்கு ஐடியல் வந்துரும். ஆர் கேப்னா யூனிட் வெக்டர், அது 1. அப்புறம் sin θ, இது யூனிட் வெக்டர் மேக்னிடியூட் 1, அப்புறம் டிவைடட் பை r². இப்போ கரெக்டான ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா? எஸ், இந்த ஃபார்முலா வந்துருச்சு. μ0/4π ஐடியல் sin θ by r². Therefore, you should remember vector notation 1, vector notation 2. ஓகே, எல்லாரும் எழுதிக்கங்க. ஓகே, புரியுது இல்லையா? ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், வெக்டர் சிம்பிள் ஆர் வெக்டர்னா ஆர் கியூப் போடணும், ஆர் கேப்னு போட்டால் r² போடணும். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம தி அப்ளிகேஷன் ஆஃப் பயட்-சாவர்ட் லா பார்க்குறோம். ஓகேயா? இப்போ பயட்-சாவர்ட் லா அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்துட்டோம். வாட் இஸ், ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரெயிட் வயர். ஓகே, கவனிச்சுக்கங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் வயர். ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் வயர்ல கரண்ட் I போயிட்டு இருக்கு. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட் இருக்கு. Pங்கிற பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு கரண்ட் எலிமெண்ட்னு ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் நம்ம எடுக்கணும். பட் நமக்கு அது புரியணும்ல, பார்க்கறதுக்கு தெரியணும்ல. சின்னதாக நம்ம எடுத்தோம்னா கண்ணுக்கே தெரியாது இல்லையா? அதனால தான் நம்ம இப்படி கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம எழுதுறோம். AB இஸ் த கரண்ட் எலிமெண்ட். இதோட நீளம் வந்து dl. ரைட். அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதை ஜாயின் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் r, இது வந்து தீட்டா அப்படின்னு போடணும். பயட்-சாவர்ட் லாவோட ரிசல்ட் dB is equal to μ0/4π I dl sin theta by r² அப்படின்னு எழுதணும். சரிதானே? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம். ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன். நம்ம என்ன பண்றோம்னா, மிட் பாயிண்ட்லேருந்து இந்த கோடு போட்டதுக்கு பதிலாக இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இதுதான் டிஸ்டன்ஸ் r அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். இந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்னது, ரொம்ப சின்னது. அதனால அதில் மிட் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் இந்த எண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் பெரிய வித்தியாசம் வராது. அதனால திஸ் இஸ் ஓகே. புரியுதா? அனதர் திங், நான் என்ன பண்ண போறேன், இந்த எண்ட்லேருந்து இதை ஜாயின் பண்ணிட்டு இந்த எண்ட்லேருந்து இதை அப்படியே கொண்டு வந்து, சாரி கலர் மாத்திக்கிறேன், இந்த எண்ட்லேருந்து பிலேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து அந்த பீல ஜாயின் பண்ணிட்டு இங்கே தீட்டான்னு போடுறேன். பெரிய வித்தியாசம் வருமா சார்? சின்ன எலிமெண்ட் தானே, ஒரு ஸ்மால் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல சென்டர்லேருந்து எடுத்தாலும் இங்கேருந்து எடுத்தாலும் பெரிய வித்தியாசம் வராது. ஓகே, அப்போ யூ ரிமூவ் திஸ், ரிமூவ் திஸ், ரிமூவ் திஸ், ரிமூவ் திஸ். ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் drawing the line from the midpoint, நம்ம கீழேந்து ஒரு கோடு மேலேந்து ஒரு கோடு போட்டிருக்கோம். இதில் டிஸ்டன்ஸை இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கே தீட்டான்னு மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னா, இந்த பாயிண்ட் A தூரத்தில் இருக்கு. இது பர்பண்டிகுலர். இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் ஒன்று போடுறேன். ஓகே, போட்டாச்சு. இதுக்கு பேரு C. இந்த ஆங்கிளுக்கு பேரு பை. இது ரொம்ப ரொம்ப சின்ன ஆங்கிள், ஏன்னா இது ரொம்ப சின்னது. இதுக்கு பேரு d5. படத்தில் பார்க்க பெருசா இருக்கு. ஓகே, draw this diagram.
ஓகே, எல்லாம் படம் போட்டு எழுதிக்கிட்டீங்களா? dB is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. இது ஒரு ஸ்ட்ரைட் ஒயர், ஒரு ஸ்மால் ஒயர். இதில் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே, கவனி. இதில் இருக்கக்கூடிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி. இந்த ட்ரையாங்கிளில் வாட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட் சைடு ஏசி டிவைடட் பை இங்கே 90 டிகிரிஸ் இருக்கு, ஹைபாட்டினியூஸ் இந்த டிஎல் ஏபிங்கிறது டிஎல் கரெக்டு தானே? சைன் தீட்டாங்கிறது ஏசி பை டிஎல். அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஏசிங்கிறது என்ன அப்படின்னா டிஎல் சைன் தீட்டா. ஓகே, அப்போ இந்த டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக அந்த ஏசி அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் mu naught by 4 pi I AC by r square. அடுத்த ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். this one is a right angle triangle. ஓகே, 90 டிகிரி இங்கே இருக்கு. அதில் போயிட்டு வாட் இஸ் எந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்திருக்கேன்? ஏசிபி. வாட் இஸ் சைன் d5 அப்படிங்க. சைன் d5 ஆப்போசிட் சைடு என்ன? ஏசி. இதுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி. ஹைபாட்னியூஸ் எது? ஆர். அப்புறம் நமக்கே தெரியும் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா when theta is very small. We know this concept. அதனால sin d5 is d5 which is equal to AC by r. அப்போ ஏசிக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா ஏசிக்கு பதிலாக we can say r into d5. ஏசிக்கு பதிலாக r into d5 அதை கொண்டு வந்து இங்கே போடுறோம். அப்படி போடும்போது நமக்கு dB என்ன கிடைக்குது அப்படின்னா dB is equal to இந்த mu naught by 4 pi அப்புறம் I ஏசிக்கு பதிலாக என்ன போடுறோம்? r d5 divided by r square. இது வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ அந்த ஏசிபி அதை எடுத்திருக்கோம். சைன் தீட்டா இஸ் ஏசி பை டிஎல் அது கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் அந்த ஏசிபி எடுத்திருக்கோம். சைன் டி5னா டி5 தான், தட் இஸ் ஏசி பை ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம். When theta is very small, you know, sin theta is equal to theta. ஓகே, எல்லாரும் எழுதியிருப்பீங்க. சரிப்பா, இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம், இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அதை யூஸ் பண்ணலன்னா அது கோச்சிக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, அதை யூஸ் பண்ண போறேன். சரியா? ஓகே, கவனிங்க, இதை எடுத்துருவோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் POA. ஓகே, லெட்ஸ் டேக் தட் ட்ரையாங்கிள் POA. இந்த POAல வாட் இஸ் சைன் பை? சைன் பை அப்படின்னா ஆப்போசிட் சைடு, சாரி காஸ் பை பார்ப்போம். வாட் இஸ் காஸ் பை? காஸ் பைனா அட்ஜசன்ட் சைடு A, ஹைபாட்டினியூஸ் R, A by R. சரி,
இப்போ cos phi is a by r அப்படிங்கிற ரிசல்ட் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஓகே, கவனி. இதில் ஒரு r மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு r கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு dB is equal to mu naught by 4 pi I d phi divided by r. இந்த 1 by r க்கு என்ன போடுறது அப்படின்னு பார்க்குறேன். cos phi divided by a is 1 by r, அதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப dB is equal to mu naught I by 4 pi. ஓகே, d phi இருக்கு. 1 by r க்கு பதிலா என்ன போட போறோம்? cos phi by a. மீதி என்ன இருக்கு? d phi. You understand? ரைட், இதுக்கு மேலே நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். இது வரைக்கும் எழுதிக்கலாம். cos phiங்கிறது a by r. அப்போ cos phi by a னா 1 by r. அப்போ இங்கே டினாமினேட்டில் ஒரு r இருக்கு, அதுக்கு பதிலாக cos phi by a அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். ஸோ dB வரைக்கும் எல்லாரும் எழுதியாச்சா? நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா b அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, dB is mu naught I by 4 pi a cos phi d phi, and what is b? b is integral dB. ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ் என்ன இருக்கு? mu naught I by 4 pi a கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் cos pi d phi. mu naught I by 4 pi a is constant. Integration of cos pi d phi. This is the value of b. நம்ம வந்து we are considering a wire which is carrying current I. We are at this point P, distance A. இப்போ இந்த wire எவ்வளவு நீளம் இருக்கு, அது எவ்வளவு ஆங்கிள் இங்கே ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தா, இங்கே pi1 அப்படிங்கிற ஆங்கிளையும் இங்கே டவுன்வர்ட்ஸ் கீழே இருக்கிறதுனால -pi2 அப்படிங்கிற ஆங்கிளையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து a, இந்த ஆங்கிள் 90. இந்த படத்துக்கான ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வேரியபிள் அந்த ஃபைங்கிற ஆங்கிள் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா -pi2லேருந்து pi1 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் த லெங்த் ஆஃப் திஸ் ஒயர் AB. cos phi na integration sin phi. cos phi integration is sin phi. அப்ப b is equal to mu naught I by 4 pi a. Integration of cos phi d phi is sin phi. இது -pi2 to plus pi1. upper limit minus lower limit. அப்படி போட்டா ஆன்சர் என்ன வரும்? mu naught I by 4 pi a sin pi1, okay, minus sin minus pi2. Minus is plus. So this is the formula. Okay, எழுதிக்கலாம். ரைட், இன்னொரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எழுதிக்கலாம். b is equal to mu naught I by 4 pi a sin pi1 plus sin pi2.
ஓகே, எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த இதை இன்னொரு தரம் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு தரம் வந்து வார்டன்ஸ்ட்டை சொல்லி இன்னொரு தரம் வேணால் இதை ப்ளே பண்ணி இந்த டெரிவேஷனை மட்டும் ஒரு தரம் பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 6 ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம். ஓகே, சிம்பிள் தான். இப்போ நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபைனைட் ஒயர். சரியா? ஃபைனைட் ஒயர்னா ஒயர் இப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட லெங்த் மட்டும் இருக்குது. ஏபி இஸ் அ ஃபைனைட் ஒயர். சி கரண்ட் ஐ இஸ் கோயிங் த்ரூ திஸ் ஒயர். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க? ஒரு A மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிறீங்க இந்த பாயிண்ட் P. இப்போ நீங்கள் இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்க்கணும், ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்க்கணும், சும்மா பீட்டானே போட்டுக்கலாம், மைனஸ்னு போட வேண்டியதில்லை, பீட்டா. இந்த டிஸ்டன்ஸை இங்கே எழுதிக்கிறேன் A. ஓகேயா? ரைட். இப்போ என்ன ஃபார்முலா இப்போ தான் டெரைவ் பண்ணோம்? வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது அப்ளிகேஷன் ஆஃப் த பாயட்-சாவர்ட் லா. என்ன ஆன்சர் வரும்? mu naught I by 4 pi A within bracket sin alpha plus sin beta. ஓகே, ஃபைனைட் ஒயர்னா இதுதான் ஃபார்முலா. மேலே என்ன ஆங்கிள் இருக்குது, கீழே என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்கணும். sin alpha plus sin betaன்னு போடணும். இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி அப்படின்னா you have to calculate using this. ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க. அடுத்தது இது வந்து இன்ஃபைனைட் ஒயர், ரொம்ப நீளமான ஒரு ஒயர், இன்ஃபைனைட் ஒயர். அப்போ இது வந்து எப்படி ஆரம்பித்து போய்கிட்டே இருக்குது, புள்ளி புள்ளியாக வச்சா என்ன அர்த்தம்? போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், இன்ஃபினிட்லி லாங். இப்போ நம்ம இங்கேருந்து A மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோம். இதுக்கு ஆங்கிள் பார்க்க வேண்டியதே இல்லை, போய்கிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரிஸ். கீழே பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு, அது எவ்வளவு? 90 டிகிரிஸ். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே 90. அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா B is equal to mu naught I by 4 pi A sin alpha plus sin beta நமக்கு தெரியும். ஆல்ஃபாவுக்கும் 90, பீட்டாவுக்கும் 90. அப்போ mu naught I by 4 pi A sin 90 எவ்வளவு? 1. 1 plus 1 is 2. 2 இங்கே கேன்சல் பண்ணிடு. அப்போ ஆன்சர் என்ன? mu naught I by 2 pi A எழுதிக்கோ. ஸோ mu naught I by 2 pi Aங்கிற ஃபார்முலா எப்போ பயன்படுத்தணும்? இன்ஃபினிட்லி லாங் ஒயர். நிறைய கேள்விகள் பரீட்சையில் இந்த ஃபார்முலாஸ் இதை யூஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைனைட் ஒயர், அடுத்து இன்ஃபினிட்லி லாங் ஒயர் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்க்குறோம்னா ஹாஃப் ஒயர். ஓகேயா? அது என்னது ஹாஃப் ஒயர் அப்படின்னா, ஒரு ஒயர் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் முடியவே இல்லை, போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டிக்கு போகுது. நம்ம எங்கே இருக்கோம்? இதுலேருந்து ஒரு A மீட்டர்ஸ் தூரத்தில் இங்கே இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ஃபா வந்து போய்கிட்டே இருக்கா, ரைட்டு 90, பீட்டா அதோட 0ல் முடிஞ்சிருச்சு, பீட்டா 0, ஆல்ஃபா வந்து 90, பீட்டா வந்து 0, அவ்வளோதான். அப்போ ஃபார்முலா என்ன வருது அப்படின்னா B is equal to mu naught I by 4 pi A sin alpha plus sin beta. ஆல்ஃபாக்கு 90, பீட்டாக்கு 0. mu naught I by 4 pi A sin 90 na 1, 1 plus 0 is 1. So the answer is mu naught I by 4 pi A is the answer. எழுதிக்கலாம். Current, of course, I is the current flowing through this wire.
அடுத்தது என்னன்னா, இது வந்து மோர் தேன் ஹாஃப். சார் அது என்ன சார் மோர் தேன் ஹாஃப் அப்படின்னா, இந்த ஒயர் அப்படி இருக்குங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, A மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிறீங்க. இது போய்கிட்டே இருக்கு. அப்போ பாதி ஒயர் இருக்கா அப்படின்னா பாதி ஒயரோட கொஞ்சம் கூட இருக்கு. அப்போ ஆல்ஃபா எவ்வளவு சொல்லுங்க? 90. ஏன்னா அதுதான் இன்ஃபினிட்டி போகுது. இந்த ஆங்கிள், திஸ் இஸ் சம் ஃபைனல் ஆங்கிள். இதை தூக்கி மேலே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து பீட்டா. பீட்டாங்கிறது அந்த கணக்கை பொறுத்தது. மேபி 30, 45 எது வேணாலும் இருக்கலாம். அப்போ பீட்டாங்கிறது பீட்டா தான். அப்போ B is equal to mu naught I by 4 pi A into sin alpha sin 90 plus sin beta. அப்போ 1 plus sin beta. So the formula is mu naught I by 4 pi A 1 plus sin beta. That is the formula to be used in this case. More than half அப்படின்னா கொஞ்சம் கூட 1 plus something அப்படி வருது. எழுதியாச்சா? ஓகே. அடுத்தது என்ன நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, லெஸ் தேன் ஹாஃப். ஸோ இது ஒயர் எப்படி இருக்கு? நம்ம இங்கே இருக்கோம், A மீட்டர்ஸ் தூரத்தில் Pங்கிற பாயிண்டில் இருக்கோம். ஒயர் இங்கே ஆரம்பிக்கலை, இங்கே ஆரம்பிக்குது, ஆனால் போய்கிட்டே தான் இருக்கு. அப்போ இது எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஆல்ஃபா வந்து 90. இங்கே பார்த்தீங்கன்னா 0 இல்லை, கொஞ்சம் கட் பண்ணுறோம், ஒயரில் கொஞ்சத்தை கட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இஸ் பீட்டா. ரைட்டா? பாதி இருந்துச்சுன்னா B is equal to mu naught I by 4 pi A. பாதி இருந்துச்சுன்னா, ஆனால் பாதியை விட கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன போடணும் நம்ம? sin alpha plus sin beta. Alpha is this, beta is equal to minus beta. இந்த இதில் மோர் தேன் ஹாஃப்னா பீட்டா ஈக்குவல் டு பீட்டா. இது வந்து பீட்டா இஸ் மைனஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் mu naught I by 4 pi A. திஸ் இஸ் 1 minus sin beta. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது லெஸ் தேன் ஹாஃப். இதில் கரண்ட் ஆகி போயிட்டுருக்கு. So we are coming to the last special case. எழுதியாச்சா? So what is this அப்படின்னா short wire. இந்த ஒயர் இவ்வளவு இருக்கு, நம்ம எங்க இருக்கோம்? இங்கே இருக்கோம். அப்போ ஆங்கிள், this angle is alpha and this angle is beta. அப்படி இருக்கு. அப்போ கரண்ட் போயிட்டு இருக்கிறது இவ்வளவு தான், இந்த பார்ட்டில் தான் கரண்ட் போயிட்டுருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா தான், பீட்டாக்கு மைனஸ் பீட்டா. ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா, பீட்டா இஸ் மைனஸ் பீட்டா. ஓகே, ரைட் த ஃபார்முலா. B is equal to mu naught I by 4 pi A sin alpha plus sin beta. இதில் ஆன்சர் mu naught I by 4 pi A sin alpha minus sin beta. ஓகே, எழுதிக்கலாம். ரைட், அதுதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஒயரில் கரண்ட் போச்சுன்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல் அல்லது ரைட் ஹேண்ட் தம் ரூல் பயன்படுத்தலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பயர்ட் அண்ட் சாவர்ட் இந்த சயின்டிஸ்ட் ரெண்டு பேருமா சேர்ந்து
எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்ச லா தான் பயோட்-சாவர்ட் லா, அது பார்த்தோம். தென் பயோட்-சாவர்ட் லாவுடைய அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு கிளாஸில் வந்து சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு போனால் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, பயோட்-சாவர்ட் லா வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.